பணக்காரியத்தில் கர்த்தரோட ஆலோசனை கேட்டு நடந்தோம் என்றால் ஒரு நாளும் பணத்தை வீணாக்க மாட்டோம். பணம் நம்மளோட வாழ்க்கையில வீணடிக்கப்படாது. ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரோட ஆலோசனை கேட்டு கர்த்தருடைய வழிநடத்தலை கேட்டோம்னா பணத்துல வீணாக மட்டுமல்ல, பணம் பெருக்கம் அடையும். கர்த்தர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார். எதுக்கு விதையை கொடுக்கிறார்? விதைக்கிற இன்வெஸ்ட் பண்ண கொடுக்கிறார். கர்த்தரும் கையில காசு கொடுத்தான்னா ஒரு காரியத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல வீடு கட்டணுமா, வீட்டுல வெள்ளியும் பொண்ணும் பெருகணுமா, நல்ல ட்ரெஸ் இருக்கணுமா, நல்ல வாகனம் இருக்கணுமா, கர்த்தர் கொடுக்க விரும்புறாரா? விரும்புறார். அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஒன்னு கொரிந்தியர் திருப்புவோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் வாசிக்கிறேன். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். பெருகத்தை ஏற்படுத்துகிற தேவனாலே எல்லாமாகும். விதைக்கிறவனும் வேஸ்ட்டு, நீர் பாய்ச்சுகிறவனும் வேஸ்ட்டுன்னு சொல்லலை. நாம் விதைத்து நீர் பாய்ச்சி விளைச்சல் ஏற்படவில்லை என்றால் அதெல்லாம் வேஸ்ட்டு. கட்டாயம் விளைச்சல் ஏற்பட வேண்டும் என்றால் கட்டாயம் விதைக்க வேண்டும். கட்டாயம் விதைத்ததில் தொடர்ந்து நீர் பாய்ச்சி கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனோட வார்த்தையை கேட்பதனால வரும். ஒரு சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். தேவன் பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குற தேவன், விருத்தி ஏற்படுத்தி கொடுக்குற தேவன் அறிகிறோம். வெறும் அறிகிறதுனால மாத்திரம் அவனோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருவது கிடையாது. அறியணும், அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த எண்ணம் மனதில் ரோல் ஓவர் ஆகிட்டே இருக்கணும். தொடர்ந்து அந்த எண்ணம் ரோல் ஓவர் ஆகிட்டே இருக்கணும். அந்த எண்ணம் மனதை விட்டு மறைஞ்சிடக்கூடாது. கர்த்தர் நம்ம பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நன்மையான காரியங்களையும் பெருக்கி கொடுக்குற தேவனுங்கிற எண்ணங்கிறது நம்மளோட மனதில் மறைந்து விடக்கூடாது. அது ஒரு காலகட்டத்தில் இந்த போதனை முடிஞ்ச உடனே அப்படியே அது ஓரமாக போய் உறங்கிடக்கூடாது. அந்த எண்ணம் நமக்கு தொடர்ந்து ரோல் ஓவர் ஆகிட்டே இருக்கணும். நீங்கள் மக்களுடைய பிரச்சனை என்னென்னா, சில பிரச்சனையில் இருப்பாங்க. அந்த பிரச்சனையில் இருக்கும் பொழுது சில வசனங்களை எடுத்து அவர்கள் விசுவாச அறிக்கை பண்ணுவார்கள். அந்த எண்ணம் மனதில் வரும். அதுலேருந்து அவங்க விடுதலை வந்துடுவாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க விடுதலை அதுக்கப்புறம் வசனத்தை அறிக்கை பண்ணுகிற மறந்துடுவாங்க அவங்க. என்ன அதுலேருந்து வெளியே வந்தாச்சு இல்லையா? அப்படி கிடையாது. வெளியே வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஆட்கள் வெளியே வர ஆட்கள், அந்த வசனத்திலேருந்து வெளியே வர ஆட்கள் திரும்பி பிரச்சனைக்குள்ளே மாட்டுக்கிறாங்க. திரும்பி பிரச்சனை மாட்டா என்ன செய்யணும்? முதல்ல தான் ஆரம்பிக்கணும். எப்படி வசனத்தை கேட்டோமோ அதே மாதிரி வசனத்தை கேட்கணும், வசனத்தை விசுவாசிக்கணும், வசனத்தை திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணம் திரும்பி திரும்பி மனதில் அப்படியே வந்து போயிட்டே இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குற தேவன். நான் குறைவிலையும் பற்றாக்குறையில் வாழ்வது என்னை குறித்து அவருடைய சித்தம் கிடையாதுங்கிற எண்ணம் மனதில் வரணும். குறைவிலையும் பற்றாக்குறையில் இருந்தோம் என்றால் அதுலேருந்து வெளியே வரணுங்கிற ஒரு தீவிரம் காமிக்கணும். இப்படியே வாழ்க்கையை கடத்திடக்கூடாது. நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்மளோட வாழ்க்கை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீவிரம் நம்ம மனதில் இருக்கணும். இன்றைக்கி துரதிர்ஷ்டவசமாக முழு கிறிஸ்தண்டத்தில், கிறிஸ்தவ உலகத்தில், இங்கே ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்ல, முழு கிறிஸ்தவ உலகத்திலேயே இப்படிப்பட்ட போதனைகளுக்கு விரோதமாக மக்கள் அநேகம் நினைக்கிறாங்க. நம்ம எப்படி வந்தாலும் பரவாயில்ல, செழிப்பாக வந்தாலும் பரவாயில்ல, ஏழையாக வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது பரிசுத்தத்தை காத்துக்கிட்டு நம்ம பரலோகம் போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பரலோகம் போகிறது உங்களை சார்ந்து கிடையாது. பரலோகம் போகிறது கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிறது. என்றைக்கு ரசிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கே நீங்கள் பரலோக வாசிகளாக இருக்கீங்க. நீங்கள் பரலோகத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னால் கூட உங்களை அவர் விட போகிறது கிடையாது. நான் விலை கொடுத்து வாங்கிட்டார். அதனால் பரலோகம் போகிறது மெயின் மேட்ரு கிடையாது. இந்த பூமியை பரலோகமாக மாற்றணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை என்னைங்க வச்சு தேவனுடைய உக்கிரானக்காரனாக, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிரதிநிதியாக இந்த பூமியில் வைத்திருக்கிறார். இன்றைக்கி அநேக மக்கள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் அவங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவர் எப்படி வாழன்னு நினைக்கிறாரோ அப்படித்தான் வாழ நினைக்கணும். நம்ம ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கி அது நினச்சபடி அது வேலை செய்யக்கூடாது. நம்ம எதுக்காக வாங்கினோமோ அதுக்காக தான் வேலை செய்யணும். கர்த்தர் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாருன்னா நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் நினைத்திருக்கிறாரோ அந்த விதத்தில் வாழணும். நம்மளோட வாழ்க்கையில் எல்லா பகுதியும், குறிப்பாக எல்லா நன்மையான காரியங்களும் பெருகணும், பெருகிக் கொண்டே இருக்கணும். குறைவிலையும் இருக்கிற நிலையிலேயே 10 வருஷமாக இருக்கிறோம், அதுவும் கர்த்தருடைய சித்தம் கிடையாது. நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைங்க, எனக்கு இருக்குது, என் பிள்ளைக்கு இருக்குது, வாங்குகிற சம்பளம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் போதுங்க. அது ஒரு சுயநலமான வாழ்க்கை.
கர்த்தர் நம்மை நமக்கும் போதும் சொல்லலை. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பே, ஆசீர்வாதம் வைப்பே. கர்த்தர் நம்மை அழைத்தது நோக்கமே நீ ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் கையில் கொஞ்சம் காசு இருக்கணும். சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க, மெய்யாகவே தேவையில் இருக்காங்க, அவங்களுக்கு கர்த்தரை தான் நம்புகிறாங்க, உங்களை நம்பலை, கர்த்தரை தான் நம்புகிறாங்க. ஒரு இக்கட்டு நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்றால் நீங்கள் யோசிக்காமல் பணத்தை எடுத்து கொடுக்குற ஆளாக இருக்கணும். நான் புரியுதுங்களா? ஒரு இக்கட்டில் இருக்காங்க, கிரைசிஸில் இருக்காங்க, திடீர்னு ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா உடனே கட்ட வேண்டியிருக்கு. உங்கள் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னா என்ன செய்யணும்? நான் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன், என்கிட்ட இல்லையே, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்ப்பா, நீ கவலைப்படாதப்பா. அதுக்கு கர்த்தர் உங்களை ஏவுனார்னா கொடுக்கக்கூடிய இதில் இருக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை செழிப்பாக வாழ வைக்க விரும்புகிறார். கர்த்தரே ஏவி கொடுத்தார், கர்த்தரே ஏவி கொடுக்க சொன்னார் என்றால் கேட்காதீங்க. கர்த்தர் பல லட்சம் கொடுப்பார். அப்போ கையில் என்ன வேணும்? காசு இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்க விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய சபையை குறித்து நிறைய மக்கள் சொல்லுவாங்க, அந்த சபைக்கா போகிறீங்க வாங்க, அந்த சபைக்கா போகிறீங்க, செழிப்பை போதிப்பாங்களே வாங்க. கட்டாயம் செழிப்பை போதிக்கிறேன். மனதில் செழிப்பை குறித்து போதிருக்கேன். மனதில் செழிப்பாக இருக்கணும், சரீரத்தில் செழிப்பாக இருக்கணும், குடும்பத்தில் செழிப்பாக இருக்கணும், எல்லார் இதிலையும் செழிப்பாக இருக்கணும். அதே நேரத்தில் இதிலையும் செழிப்பாக இருக்கணும். அது நம்மை குறித்த தெய்வ சுத்தம். என்னை குறித்து யார் என்ன சொன்னாலும் சரிதான். அவர் ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சர்னு சொன்னாலும் சரிதான், செழிப்பை பொதிக்கிறேன்னு சொன்னாலும் சரிதான். நான் கர்த்தருடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்காக இருக்கிறேன். அதனால் இது பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என் வாயை நீங்கள் அடைக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். வாசிப்போம் சங்கீதம் 115, சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எதுக்கு நினைச்சிருக்கிறார்? ஆசீர்வதிக்க நினைக்கிறார். ஆசீர்வாதம்னா என்ன? எத்தனை முறை சொல்லியிருக்கேன், ஆசீர்வாதம்னா என்ன? புஷ்பா மட்டும் தான் கரெக்டாக சொல்கிறாப்புல. ஆசீர்வாதம்னா என்ன? ஒரு எம்பவர்மெண்ட், கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலன். வேதம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க செய்வதற்காக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. 2 நாளாக 16:9 சொல்றாரு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமை, அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய வல்லமை தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட வல்லமை விளங்க செய்ய முடியாது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவது. எவனை ஆசீர்வதிக்கலாம், எவனை உயர்த்தலாம், எவனை மேலே கொண்டு வரலாம், எவன் புழுதியில் இருக்கான், எவன் குப்பையில் இருக்கான், எவன் நம்மை நோக்கி பார்க்குறான் அப்படிங்கிறவனை உயர்த்த முடியாது. கர்த்தருடைய கண்கள் அப்படியே நோக்கி பார்க்குது. ஆண்டவரை நான் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா தூக்குவார். இல்லை எனக்கு வேணாம், இந்த செழிப்பின் போதெல்லாம் வேணாம்னா கர்த்தர் கண்கள் அப்படியே அடுத்த பாஸ் ஆயிரும். அப்படியே கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற, கர்த்தருக்கு மரியாதை கொடுக்கிற, கர்த்தரை கனப்படுத்துகிற, கர்த்தரை முதல்ல வச்சு வாழக்கூடிய, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கையில் சொல்லுவோம், கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், உங்களுடைய பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அதனால ஒரு பிள்ளை பெற்றுட்டீங்கன்னா இன்னொரு பிள்ளை பேரன்னு விரும்புங்க. என்ன, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளையும் வர்த்திக்க பண்ணுவார்னு சொல்லலை. அப்படின்னா அட்லீஸ்ட் 2 இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? எல்லா பிள்ளை இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் பிள்ளையை படிக்க வைக்க முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பேசுவதற்கு பேச்சு துணை இருக்கணும். குறைஞ்சது 2 திராணிக்கு மேலே இருக்குன்னா உங்கள் விருப்பம் இல்லையா? நிறைய ஒரு 10 பிள்ளை பெற்று வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்கூலே ஆரம்பிக்கல எடுத்தோடனே டக்குடு. நான் 10 எடுத்தோடனே 10 பேர் அட்டண்டன்ஸு அப்படி நீங்கள் அப்படியே ஆரம்பிச்சிடலாம். அதனால் கர்த்தர் உங்களையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவோம். ஏன் சொல்கிறேன், ஏன் சொல்லுவது முக்கியம் என்றால்,
நாம் சொல்லும் பொழுது தான் கர்த்தர் செயல்படுகிறார். எதம் சொல்லுகிறது? நம்முடைய அறிக்கைகளின் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். எப்படி ரசிக்கப்பட்டோம்? இருதயத்தில் விசுவாசத்தோம், வாயை திறந்து சொன்னோம். நம்ம எதை சொல்லுகிறோமோ அதை கொண்டு தான் ஆவி உலகம் செயல்படுகிறது. நல்ல வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சொன்னோம்னா தேவனுடைய ஆவிக்குரிய உலகம் செயல்படும். தவறான வார்த்தைகளை பேசுகிறோம், இருக்கிற பிள்ளை செத்து போயிடுவேன், இருக்க பிள்ளை செத்து போயிடுவேன், இருக்க பிள்ளை செத்து போயிடும்னா கெட்ட ஆவிக்குரிய உலகம் உங்கள் வாழ்க்கையை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம எதை பேசுகிறோமோ அதான் வாழ்க்கையில் நடக்கும். அதனால் பேசுவது முக்கியம். கர்த்தர் என்னையும் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார்னு சொன்னோம்னா கர்த்தர் நிச்சயமாக வர்த்திக்க பண்ணுவதற்கான வாசல்களை நீங்கள் திறந்து கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். பொருளாதார பெருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. நல்ல நிலையில் இருக்கணும், நிறைவாக இருக்கணும். பொருளாதாரத்தில் குறைவு இருக்கணும், நிறைய ப்ரெஷர் இருக்கும் தெரியுமா, நிம்மதியாக இருக்க முடியாது. 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி காசு இருக்குது, எப்படி இருப்பீங்க? ஒரு மாதிரியா வாழ்க்கை போகும். 10ஆம் தேதிக்கு மேலே காசு குறையுது, எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் ரைஸ் ஆகும். நீ நிறைய குடும்ப பிரச்சனைக்கு ஒரு பிரதானமான காரியம் என்னன்னா கையில் காசு கிடையாது. இன்னைக்கு செழிப்பின் போதனையை கேட்குற மக்களுடைய வாழ்க்கையில் கூட காசு கிடையாது. செழிப்பை கேட்கறதுனால நீங்கள் செழிப்படைய முடியாது, கேட்கறதை செய்கிறதுனால தான் செழிப்படைய முடியும். அதை செய்கிறவனே செய்களில் பாக்கியவானார் பண்ணிருக்கு. நீங்கள் வசனத்தை விசுவாசிக்கலாம், வசனத்தை கோட் பண்ணலாம், நல்லது. ஆனால் எந்த காரியத்தை விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்கிறதை நான் செயல்படுத்தணும் இல்லையா? ஜெபிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க, நல்லதா? ஆனால் எப்போ பலன் கொடுக்கும்? ஜெபித்தாதான் கொடுக்கும் இல்லையா? பைபிள் வாசிக்கிறது நல்லது நினைக்கிறீங்க, எப்போ அது பலன் கொடுக்கும்? வாசிக்கணும் இல்லையா? ஸ்கூலுக்கு போனால் நல்லது, ஸ்கூலுக்கு போகணும், போய் உட்காந்து படிக்கணும், எல்லாமே நல்லதுங்கிறது இல்லை. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிற காரியத்தை செயல்முறைக்கு கொண்டு வரணும். அதனால வேதவசனம் சொல்லுகிறது, திருவசனத்தை கேட்கிறவா மாத்திரமல்ல அது மட்டும் செய்கிறவளா இருக்கின்றிருக்கு. யாக்கோபு சொல்லுகிறார், சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதன்படி செய்கிறவனே அவன் செய்கைகளில் பாக்கியவானார் பண்ணிருக்கு. அவன் கேட்கணும், கேட்கிறதை செய்யணும். திரும்பி ஒரு சொல்லுவோம், கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். நாங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு விருத்தி அடைவோம், பெருக்கம் அடைவோம். ஆமேன். அதான் நம்மை குறித்த தேவ சித்தம். இப்படி பெருக்கம் அடைய வேண்டும் என்றால் சில பிரமாணங்களை பார்த்து வருகிறோம். ஏன்னா ஆவிக்குரிய உலகம் ஆவிக்குரிய பிரமாணங்களின் அடிப்படையில் தான் செயல்படுகிறது. எப்படி புவியீர்ப்பு விசை செயல்படுகிறதோ அதே போல ஆவிக்குரிய பிரமாணங்கள் செயல்படுகிறது. ஆவிக்குரிய பிரமாணங்களை மீறிவிட்டு ஆவிக்குரிய உலகத்தில் நாம் செழிப்பாக வாழ முடியாது. வாசிப்போம், மத்தேயு 24 திருப்போம். உலகம் முழுவதும் சுவிசேஷம் போகணுமா? எப்படி போகும்? எப்படி போகும்? ஒரு ஆள் போகணும், அனுப்ப விடாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பப்படணும்னா என்ன செய்யணும்? பணம் வேணும், பணம் வேணும், காசு வேணும். அன்றைக்கி ஒரு டாக்டர்லாம் என்கிட்ட கேட்டார், ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுங்கன்னாரு இங்கிலீஷில். நியூ டெஸ்ட்மெண்ட் கிடியன்ஸ்லேருந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கிடியன்ஸ் ஃப்ரீயாக அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு காசு இன்னொரு ஆள் கொடுத்ததுனால தான் ஃப்ரீயாக அடிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காசு இருக்குது, காசு நமக்கு அவசியம். மத்தேயு 24:6 வாசிப்போம். யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. நிறைய யுத்தங்களை கேட்போம், யுத்தங்களையும் செய்திகளை கேட்போம். திடீர்னு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சமாதான பேச்சு நடந்துச்சுன்னாங்க, திரும்பி குண்டை போட்டு விட்டாங்க. அதனால் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை கேட்டு பயந்துடாதீங்க. உலகத்துக்கு முடிவு வராது. யுத்தங்களை குறித்து கொள்ளை நோய்களை குறித்து கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க. வேறு விதமாக அதை குறித்து பயந்துடாதீங்க. உலகம் முடிவுக்கு வந்துடுமோ, கொள்ளை நோய்கள்லாம் வந்துடுமோன்னு பயப்படாதீங்க. பயப்படாத அளவுக்கு எச்சரிக்கையாக என்ன ஒரு செய்தியை கேட்டாலும் மனதில் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொன்னால் உங்களுக்கு இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோம் என்றால் பயப்படக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் என்ன இருக்குன்றால், நான் ஒரு காரியத்தை கேர் பண்ணுறேன்னா நான் கலங்கணும், பயப்படணும். அப்போ தான் நான் அதை குறித்து கேர் பண்ணுறேன்னு அர்த்தம். ஆனால் மெய்யாவே கேர் பண்ணுறோம் என்றால் கவலைப்படக்கூடாது இல்லையா? கீழே வாசிப்போம், 12ஆம் வசனத்துக்கு போயிடுவோம்.
அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இன்னைக்கு அன்புங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லையா? அன்பே இல்லாத ஒரு உலகம். நம்ம அப்படி வாழக்கூடாது. முடிவு வரைந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். யுத்தங்களையும் கொள்ளை நோய்களையும் குறித்து கேட்கறதுனால முடிவு வராது. முடிவு எப்போ வரும்? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போதான் முடிவு வரும் இல்லையா? அதனால் யுத்தங்களை கேட்கறதுனாலேயே கொள்ளை நோயில கேட்கறதுனாலேயே உலகத்துக்கு முடிவு காலம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. உலகம் முழுவதும் சுவிசேஷம் போகணும். வேதம் சொல்லுகிறது யாக்கோபு 5:7 கர்த்தர் பூமியின் நற்பலனை பெறுவதற்காக காத்திருக்கிறான் இருக்கு. பூமியில் இருக்க ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், தேவனுடைய பிள்ளையாக மாறணும் என்று கர்த்தர் காத்திருக்கிறார். சில நினைக்கிறாங்க கர்த்தர் இந்த வர்றேன்னு சொன்னாரே, சொல்லி 2000 வருஷம் ஆச்சு, எப்போ வரப்போறாரு நினைச்சிங்கன்னா, ஏன் தாமதிக்கிறார் என்றால் அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஏன் தாமதிக்கிறார் என்றால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மாட்டானா, இவன் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மாட்டான்னு கர்த்தர் காத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காலமும் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு ரட்சிக்கு பெறுவதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நம்ம இந்த பூமியில் கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறார் என்றால் அந்த சுவிசேஷத்தை கொண்டு சொல்வதற்கு நம்மை ஒரு கருவியாக வைத்திருக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? சுவிசேஷம்னா ஒரு மனிதன் மூலமாக தான் போகணும். அதுக்காக தான் கர்த்தர் காத்திருக்கிறார், உங்களை பயன்படுத்துகிறார். இந்த வாழ்கிற உலகத்தில் நான் சுவிசேஷத்தை நிராகரிக்கிறேன், சுவிசேஷம் வேணாம் சொல்கிறேன் என்றால் பூமியின் நற்பலனாக நான் வாழ முடியாது, முடிவு நல்லா இருக்காது. இந்த உலகத்தில் நீ என்ன தவறு பண்ணாலும் அதுக்கு பெரிய விலை வராது. பூமியில் சரி செஞ்சிடலாம், அதுக்கு சில கஷ்டம் இருக்கும், பெரிய விலை வராது. ஆனால் சுவிசேஷத்தை நிராகரித்தார்கள் என்றாலுங்களே அது பெரிய விலை உண்டு. எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனால் சுவிசேஷத்தை நிராகரித்தார்கள் என்றால் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அதனால் சுவிசேஷத்தை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறோம், அதன் அடிப்படையில் தான் இந்த வாழ்க்கையும் இனி வருகிற வாழ்க்கையும் இருக்கிறது. அப்படி மற்ற 26 வாங்க. இதை சொல்லிட்டு தான் அப்புறம் அப்படியே போகிறார் இல்லையா? 26 6ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த சம்பவத்தை பார்த்துட்டே வரோம். அப்பப்போ இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும் பொழுது அந்த தைலத்தை ஒரு சிரசில் மேல் ஊற்றினாள். அவள் சீசர் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த சிறியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்ய இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்கான இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்த 24 சொல்றார், உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் சொல்லப்படணும், அப்பொழுதுதான் முடிவு வருண்டாரு. இந்த சுவிசேஷம் அப்புறம் சொல்ற இந்த சுவிசேஷங்கிறாரு. அப்ப இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அப்பொழுது இந்த அம்மாவும் மனதில் வரணும். இந்த அம்மா சொன்னதையும் நம்ம சொல்லியிருக்கணும். அதான் ரியல் காஸ்பல்ங்கிறார். உடச்ச இந்த அம்மா ஊத்துது, பெரிய அமௌண்ட்டுங்கிறாங்க, சில 33 லட்சங்கிறாங்க. என்ன யூதாஸ் காரியத்தை 300 பணங்கிறார். வசனம் 300 பணம் சொல்லல, அது விலையேறப்பட்டதுங்கிறது, ரேர் பீஸு. உடச்சி ஊற்றுறாங்க. ஏன் ஊற்றுறாங்கன்னா நம்ம கணக்கு பார்க்கல, இது 3 லட்சம் போகுமா 30 லட்சம் போகுமான்னு பார்க்கல. அவருடைய வாழ்க்கை இவருடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறது. அவர் பேசின வார்த்தை இவருடைய வாழ்க்கையை உயர்த்திருக்கிறது. அதனால அவரை கனப்படுத்துவதற்காக ஊத்துறார். அவருடைய மனதில் அவர் எந்த எண்ணமும் கிடையாது. அவருடைய மனதில் இருந்த ஒரே எண்ணம் என்ன? இவரை எப்படியாவது கனப்படுத்தணும். கனப்படுத்துவதற்கு என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தா, கனப்படுத்துவது கையில் இருந்தது அந்த வெள்ளைக்கல் பரணி, விலையேறப்பட்டது. அவர் காசை பார்க்கல, உடைச்சா ஊத்திட்டா. பொருளாதார பெருக்கம் அடைவதற்கு முதலாவது கோட்பாடு அதான். பொருளாதாரத்தில் வெற்றி பெறணும், பொருளாதாரத்தை பெருக்கம் அடைவென்றால் உன் பொருளாலும் எல்லா விளைவின்
முதற் கத்தரை கனம் பண்ணு, ஹானர் பண்ணு. எதுக்கு ஊத்துனா? ஹானர் பண்றா, அவரை மதிக்கிறாரு. அவர் பெருசு, பணம் பெருசா தெரியல. அதாவது நம்ம யாரை மதிக்கிறோமோ அப்போ பணம் பெருசா தெரியாது. பிள்ளைகளை மதிக்கிறோம், பிள்ளைகளை மதிக்கும் போது பிள்ளை ஒரு டிஷ்ஷு கேட்குது, ஹோட்டலுக்கு போகுது, டிஷ்ஷு வந்து 500ரூவாங்கிறான். 500ரூவா பார்ப்பீங்களா, பிள்ளைய பார்ப்பீங்களா? சாப்பிட்றா, நல்லதாடா, நல்லதுன்னா சாப்பிடு, கெடுதினா வேணாம், நல்லதுன்னா சாப்பிடு. நான் கடைக்கு போகிறோம், கையில் காசு நிறையா இருக்குது, ஒரு நியூ டிசைன் தொங்குது, பொண்டாட்டிக்கு பிடிக்குது. பொண்டாட்டியை பார்ப்பீங்களா, நகையை பார்ப்பீங்களா? பொண்டாட்டியை பார்க்கணும். அவனா பொண்டாட்டி கனப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யாரை ஹானர் பண்ணுகிறீங்களோ அப்பொழுது நீங்கள் விலையை பெருசாக பார்க்க மாட்டீங்க. கத்தரை ஹானர் பண்ண நினைக்கிறா, உடைச்சு ஊத்துற. பொருளாதார பெருக்கத்துடைய முதல் கோட்பாடு என்னதென்றால், முதலாவது தேவன், சுயநலம் கிடையாது, முதலாவது தேவன். உன் பொருளாலும் எல்லா விலையும் முதல் பொருளான கத்தரை கனப்பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், ஆளுகளின் திராட்சரசம் புரண்டு ஓடும். களஞ்சியங்கள் நிரம்பும், ஆளுகளின் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஏன் ஊத்துனா? அவனை பைத்தியக்காரியா? கனப்படுத்துறாங்க, கனப்படுத்த நினைக்கிறா. அவ கனப்படுத்த நினைக்கிறா, யூதாஸ் காரியத்தை நினைக்கிறா, வேஸ்ட் நினைக்கிறான். இன்னைக்கும் எத்தனை மக்கள் தேவனோட காரியத்தை கனப்படுத்துவது, தேவனோட ராஜ்யத்துக்கு விதைப்பதை வேஸ்ட் நினைக்கிறாங்க. வேஸ்ட் நினைக்கிறவன்லாம் அவன் வாழ்க்கையே வேஸ்ட் தான். இந்த வேஸ்ட் நினைச்சு பேசுறான் பார்த்தீங்களா, அவன் தேவனோட ராஜ்யத்துக்கு ஏதாவது பிரயோஜனமா இருந்தான்னு கேட்டீங்கன்னா காலனா பிரயோஜனமா இருந்த கிடையாது. ஆனால் தேவனை கனப்படுத்தணும், தேவனை உயர்த்து நினைக்கிற ஆட்கள் அவங்க நல்லா இருக்காங்க, பிள்ளை நல்லா இருக்கிறது, சந்ததி சந்ததியே நல்லா இருக்கு. என்ன, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்தி ஹானர் பண்ணப்படுகிறார்கள். அவன் சொல்றா, இது வித்து ஏழையில் கொடுத்துடலாமே, ஏழையில் கொடுக்கலாமா? கட்டாயம் கொடுக்கணும். ஏழையில் கொடுக்கணும்னா என்ன வேணும் உங்களுக்கு? பணம் வேணும். பணம் எப்போ வரும்? கத்தரை கனப்படுத்தினா வரும். அப்புறம் களஞ்சியங்கள் பூர்ணமா நிரம்பும். பூர்ணமா நிரம்புனா ஆலய திராட்சரசம் புரண்டு ஓடுது. புரண்டு ஓடுச்சுன்னா குடிச்சு போறான். என்னங்க, அப்ப அவன் குடிக்கிற அளவுக்கு வேணும்னா என்ன வேணும்? உங்களுக்கு பெருக்கம் இருக்கணும். பெருக்கம் எப்படி ஏற்படுகிறது? தேவனை கனப்படுத்துகிறது ஏற்படுகிறது. ஏழைகள் கொடுக்கலாமா? கொடுக்க, நல்லா கொடுங்க. ஆனால் ஏழைகளாக இருந்தீங்கன்னா ஒரு காரியத்தை மனசு வச்சுங்க, என் வாழ்நாள் முழுவதும் யாருடைய கையை நீட்டி நான் வாழவே கூடாது. நான் ஒருத்தனை கொடுத்தேன்னா அது எனக்கு நல்லது, வாங்குறவனுக்கு நல்லது கிடையாது. இது கத்தர் யாரையும் உங்களை எல்சடாயாவோ யெகோவா ஈரையாவோ உங்களை கத்தர் உங்களை வைக்கல. எல்சடாயும் யெகோவா ஈரையும் அவர் ஒருத்தர் தான். ஒரு ஏழை தேவை வந்தால் யாரை நோக்கி பார்க்கணும்? கத்தரை தான் நோக்கி பார்க்கணும். நீங்க எந்த சாமியை ஆராதிக்கிறீங்களோ அதே சாமியை அவன் ஆராதிக்கிறான். நான் சொல்றது புரியுதுங்களா? அவன் தேவைன்னு வந்துச்சுன்னா கத்தரை நோக்கி பார்க்கணும். அதுக்கு மேல கத்தரை உங்களை ஏவுறாரு, கத்தரை உங்களை பேசுறாரு, கத்தரை கொடுக்க வைக்கிறாருன்னு வேற. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிப்படுமோ அப்பொழுது சொல்லதும் பிரசங்கிப்படும். அவள் காணர் பண்ணுறது, கனப்படுத்துறது பிரசங்கிப்படும். அவள் செழிப்பில், பொருளாதாரத்தில் செழிப்படையணும், பெருக்கமடைய வென்றால் முதலாவது கோட்பாடு என்ன? தேவனை கனப்படுத்தணும், தேவனை முதல்ல வைக்கணும். ரெண்டாவது கோட்பாடு போன வாரம் பார்த்தோம், கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது, கருமையா இருக்கக்கூடாது. எதுவும் சொல்லுது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதார குணமா இருக்கீங்கன்னா செழிப்படைவீர்கள். கஞ்சத்தனமா இருக்கீங்கன்னா செழிப்படைவது கஷ்டம். எதுவும் சொல்லுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கஞ்சத்தனமா இருந்தா பெருக விளைச்சல பார்க்க முடியாது, ஒரு சின்ன வளர்ச்சி தான் பார்க்க முடியும். கவனிச்சா வாங்க, மக்கள் சொல்றாங்க, நான் என் கையில நிறைய இருந்தா நான் கொடுப்பல, நான் உதாரத்துவமா தான் இருக்க விரும்புறேன். என்கிட்ட இல்லையே. உதாரத்துவங்கிறது கையில எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க கிடையாது, எவ்வளவு மனசு இருக்கு. உதாரத்துவங்கிறதுக்கு ஒரு 10 கோடி வர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. உதாரத்துவத்தை 10 ரூபாயிலே ஆரம்பிக்கலாம், தெரியுமா? காலை டீ குடிக்க போறீங்க, ஒருத்தர் மையாவே டீ குடிக்க விரும்புறாரு, அவர்கிட்ட கையில காசு இல்லை, அப்பயும் உதாரத்துவத்தை ஆரம்பிக்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்க போகிறேன். ஒருத்தர் சாப்பிட உட்கார்றாரு. உட்காந்துட்டு கேட்குறாரு, இட்லி இருக்கான்னு கேட்டார். அது 9:30 மணி. இட்லி தீர்ந்துருச்சுட்டாங்க. ஐயோ,
இட்லி இல்லையா? அப்போ நான் எனக்கு இப்போ சாப்பிட மாட்டேனே, பிடிக்காதேன்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு இட்லி இல்லைங்கிற பிரச்சனையா காசு இல்லைங்கிற பிரச்சனையான்னு கேட்டேன். அவருக்கு இட்லின்னா 2 இட்லி சாப்பிட்டு வயிற்ற கழிவில் அணைச்சிருக்காரு. அவருக்கு அவ்வளோதான் காசு இருந்திருக்கு. இல்லையா கொஞ்சம் அப்படின்னாரு. நீங்கள் உட்காருங்க சொல்லி அந்த கல்லால் சொல்லி இவர் என்ன கேட்குறாரு அதை கொடுக்க சொல்லி நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனேன். அதான் என்னது, அதான் உதார குணமுள்ள ஆத்துமா. நான் சொல்கிறது புரியும். அது கோடிக்கணக்கில் காசு இருக்கணும் அவசியம் கிடையாது. முதல்ல எண்ணங்கள் சிந்தைகள் பெருகணும். 3வது காரியம், எந்த பகுதியில் விளைச்சலை பெற விரும்புகிறீர்களோ அந்த பகுதியில் விதைப்பு விதைக்கணும். நண்பர்களே இல்லையா? யாரோ சிஸ்டருங்களா என்னவா அப்படின்னு கேளுங்க, நிறைய நண்பர்கள் வருவாங்க உங்களுக்கு. அப்படியே கும்மிவா உங்களுக்கு. கேட்டோன்னா அன்பா பேசுங்க. என்ன சொல்லுங்க சிஸ்டர் என்ன அப்படி கேளுங்க. நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீங்க. நண்பர்கள் நட்பை விதைக்கணும், சிரிப்பை விதைக்கணும். பணம் வேணுமென்றால் பணத்தை விதைக்கணும். 4வது காரியம், இது ஒரு ஆவிக்குரிய காரியம். ஆனால் பார்க்க ஆவிக்குரிய காரியம் மாதிரி தெரியாது, இயற்கையான காரியம். ஆனால் வேதம் இதை குறித்து நிறைய பேசுகிறது. தரித்திரத்தை மேற்கொள்ள வேண்டும், பொருளாதாரத்தை பெருக்க அடைய வேண்டும் என்றால் கொடுத்தால் மட்டும் போதாது. தசமாகவும் காணிக்கையும் கொடுத்தால் மட்டும் போதாது, அதுக்கு மேலேயும் சில காரியம் வேதம் பேசுகிறது. 4வது காரியம், தரித்திரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் முட்டாளாக இருக்கக்கூடாது, மதியீனத்தை மேற்கொள்ள வேண்டும். மதியீனத்தை மேற்கொள்ளாத வரை நீங்கள் பொருளாதாரத்தில் பெரிய பெருக்கத்தை ஏற்படுத்த முடியாது. தேவன் கொடுத்த பணத்தை எந்த விதத்தை செலவழிப்பது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவதுங்கிற ஒரு உக்கிரானத்துவமும் ஞானம் நமக்கு அவசியம். நீங்கள் நிறைய மக்கள் கையில் கோடிக்கணக்கான பணம் கொடுத்தா கூட அவங்க முன்னேறவே மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. கோடிக்கணக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அவன் முன்னேற மாட்டான். ஏன் முன்னேற மாட்டான்னா, அவன் கையில் கொடுத்த பணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது, எவ்வாறு பெருக்கமடைவு செய்வது தேவையான ஞானம் அவரிடத்துல கிடையாது. பெருக்கமடையணுமா, கொடுத்தா மட்டும் போதாது, ஞானம் அவசியம், தேவ ஞானம் அவசியம். அந்த பணத்தை எந்த விதத்தில் பயன்படுத்துவதுங்கிற உக்கிரானத்துவம் அவசியம். பணம் யாருடையது? உங்கதா? கையில் காசு யாருடையதுங்க? கர்த்தருடையதுன்னா அந்த கர்த்தருடைய ஞானத்தை கேட்டு பயன்படுத்தினா கையில் பணக்குறைவே இருக்காது. பணக்குறைவு இருக்கிறது மட்டுமல்ல, பணம் உங்களுக்கு நாளுக்கு நாள் பிரித்தடைந்து கொண்டு இருக்கும். சில மக்களுக்கு சரீர சுகத்தை குறித்த நிறைய ஞானம் இருக்கும், ஆனால் பொருளாதாரத்தில் ஞானம் இருக்காது. எல்லா விதத்திலும் ஞானம் இருக்கும். எந்த விதத்தில் ஞானம் குறையுதோ அந்த பகுதியில் அடி விழுகும். தெரியுமா? பலமுறை சொல்லியிருக்கேன், ஞானம் ஒரு பகுதியில் குறைவு இருந்துச்சுன்னா நீ செலுத்த வேண்டியதற்கு மிஞ்சி கரையை செலுத்தணும். ஞானம் முக்கியம். பொருளாதாரத்திலையும் பெருக்கமடைய வேண்டும் என்றால் தேவனுடைய ஞானம் அவசியம். வாசிப்போம் ஏசாயா 48. நிறைய மக்கள், நான் பார்க்குற நிறைய மக்களுடைய பிரச்சனை தாங்க, உங்கள் கையில் காசு இல்லைங்க கிடையாது, காசு நிறையா வருதுங்க, ஆனால் வந்த ஜோரில் சுருன்னு போயிருதுங்க. ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும். சமாதானம்னா என்ன? என் கற்பனைகளை, என்னுடைய வசனத்தை கவனிச்சேன்னா நலமா இருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல ஓடும். சமாதானம்னா என்ன? ஷலோம். ஷலோம்னா என்ன? நத்திங் லேக்கிங், நத்திங் மிஸ்ஸிங். நன்மையான எந்த காரியமும் குறைவுள்ள, நன்மையான எந்த காரியம் மிஸ் ஆகலன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆள் பார்த்து உங்களை ஷலோம் சொல்றாருன்னு என்ன அர்த்தம்? எல்லாம் நிறைவா இருக்கு, ஒரு குறைவுள்ள, கத்த ஜம்முன்னு நடத்துறான்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லலாம், பிள்ளை செத்து போச்சு, பிள்ளை செத்து போய் மேலறையில் போட்டு போகுது. வீட்டுக்கார் கேட்குறாரு, எங்கே போகிற? ஷலோம் ஷலோம் சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஷலோம் ஷலோம்னா ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா இருக்கியாங்கிறாங்க.
சும்மா பேச்சில் மட்டும் இல்லைங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்குறோம் என்றால் எல்லாமே நமக்கு ஷலோமாக இருக்கும். எந்த நன்மையான காரியங்களும் மிஸ் ஆகாது. கடங்காரன் கதவை தட்டுறா 9 மணிக்கு, டொக்கு டொக்குன்னு தட்டுறா, சமாதானமாக இருக்குமா? எப்படி இருக்கும்? அந்த ரெஸ்டே போயிடும் அப்படியே. பணக்காரியத்தில் கர்த்தரோட ஆலோசனை கேட்டு நடந்தோம் என்றால் ஒரு நாளும் பணத்தை வீணாக்க மாட்டோம். பணம் நம்மளோட வாழ்க்கையில் வீணடிக்கப்படாது. ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தரோட ஆலோசனை கேட்டு கர்த்தருடைய வழிநடத்தலை கேட்டோம்னா பணத்தில் வீணாக மட்டுமல்ல, பணம் பெருக்கம் அடையும். ஆனால் சொல்கிறார், உனக்கு பிரயோஜனமானதை போதிப்பேன். பிரயோஜனமான என்ன? ஆங்கிலத்தில் ப்ராஃபிட்டபிள் இருக்கு. உனக்கு லாபம் வரக்கூடியதை உன்னை மேலே கொண்டு வரக்கூடிய காரியத்தை போதிப்பேன். நான் ஒரு காரியத்தை பிரசங்கத்தை கேட்குறேன், அது எனக்கு இந்த காரணம் பிரயோஜனம் இல்லைன்னா கத்தட்டந்து வரலன்னு அர்த்தம். சில மக்கள்லாம் விட்டு சில போயிருக்காங்க, போய் சில இடத்துல உட்காந்து எப்படி தான் இங்கே உட்காராங்க எனக்கு தெரியல. அவங்க என்ன பேசுகிறாங்க நல்லா தெரியும். எப்படா உட்காடுறீங்க இங்கே? அப்போ இத்தனை வருஷமா என்ன இங்கே உட்காந்து என்ன கேட்டீங்க நீங்கள்? முட்டாளா? எப்படிப்பா கேட்க முடியுது உங்களால்? புத்தி இல்லையா? நம்ம கேட்கறது என்ன செய்யணும்னா, நமக்குள்ள சமாதானம் நதியை போல ஓட வைக்கணும். நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய காரியமா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்கணும். நான் உனக்கு ப்ராஃபிட் வருகிற காரியங்களை, லாபம் தரக்கூடிய காரியங்களை போதிப்பேங்கிறார். நீதிமொழி புத்தகத்தில் நிறைய காம்பெனிக்கு நீதிமொழி புத்தகம் ஞானத்தின் புத்தகம். சாலமன் நிறைய எழுதியிருக்கிறாரு. வேதத்திலே இருக்கிற ஒய்சஸ்ட் மேன் யாரு? சாலமன். வேதத்தில் இருக்கிற ரிச்சஸ்ட் மேன் யாரு? சாலமன் தான். நீங்க ஞானமுள்ள மனிதனா இருந்தீங்கன்னா செல்வமுள்ள மனிதனா இருப்பீங்க. புத்தி இல்லை, மதியீனமாக நடக்கிற முட்டாத்தனமாக நடக்கணும்னா இருக்கிற காசு போயிடும். நிறைய மக்கள் தசமாக கொடுக்குறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், பணம் வருது, நல்லா வருது. ஆனால் இன்னும் செழிப்படையலை, அவங்க வாழ்க்கை செழிப்பாக இல்லை. எந்த அளவுக்கு வருகிறதோ அதுக்கு மேலே வெளியே போயிடுது. அவங்க வாங்கிறதை பார்க்கலாம், அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அதிகமாக இருக்கிறது. அவங்க கர்த்தரை ஆசீர்வதிக்கலை, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் பணத்தை கொடுக்கலான்னு கிடையாது. அவங்க கர்த்தர் கொடுத்த பணத்தை எவ்வாறு செலவழிப்பதுங்கிற ஞானம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஏராளம் கொடுக்கட்டும், தாராளம் கொடுக்கட்டும். நீங்கள் எடுக்கிற ஒரு தவறான தீர்மானம், ஒரு தவறான ராங் டிசிஷன் உங்களுக்கு திரும்பி ஏழையாக்கிறோம். சொல்ல புரியுதுங்களா? கர்த்தர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குறாரு. எதுக்கு விதையை கொடுக்குறார்? விதைக்கிற இன்வெஸ்ட் பண்ண கொடுக்குறாரு. கர்த்தர் கையில் காசு கொடுத்தான்னா ஒரு காரியத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். 2 இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்க ஒன்று தேவனோட ராஜ்யத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். தேவனோட ராஜ்யத்தில் நீங்க விதைக்கிற ஒவ்வொன்றும் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க போட காணிக்கைங்க சும்மா நினைச்சு போயிடாதீங்க. நான் போட்டேன், கேட்டாரு, கொடுத்தாரு அப்படி நினைச்சீங்கன்னா யூ ஆர் அ ஃபூல். நீங்க கொடுக்கும் போதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுகிறீர்கள், விதைக்கிறீர்கள் அர்த்தம். நான் விதைக்கிறேன், கர்த்தர் இந்த விதை ஒரு விளைச்சலாக ஏற்படுத்தி கொடுப்பாரு விசுவாசிக்கணும். 2வது காரியம், இந்த உலகத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். கர்த்தர் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரோ அந்த இடத்துல சரியாக இன்வெஸ்ட் பண்ண தெரியணும். சொல்றது புரியுதுங்களா? கையில் 1 கோடி இருக்கு, வீட்டிலே என்ன அர்த்தம்? பத்திரமா இருக்கும் 1 கோடி, திருட எடுக்காத வர. ஆனா கர்த்தர் ஒரு அறிவை கொடுக்குறாரு, ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு, ஒரு புத்தியை கொடுக்குறாரு, ஒரு இடத்த இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு உங்களை ஏவி இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாருன்னா அது 1 கோடியா இருக்காது, பல கோடியா மாறும். வாழ்க்கை பெருக்கமடைய வேண்டும் என்றால் உங்களுக்கு கர்த்தருடைய ஞானத்தை கேட்டு சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ண தெரியும். நான் சொல்ற சரியான இடத்துல கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு கர்த்தருடைய புத்திமதியை கேட்டு இன்வெஸ்ட் பண்ண தெரியணும். நமக்கு வேண்டிய செல்வம் எல்லாம் அந்த பூமியில் இருக்குங்க. உங்களுக்கு எப்படி உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னு கர்த்தருக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும்? பொருளாதார கர்த்தரை ஃபாலோ பண்ணணும். அவர் எப்படி செய்வது, என்ன செய்வது? கையில் கொஞ்சம் காசு கொடுத்துருக்கீங்க, எந்த விதத்தில் பயன்படுத்துவது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவது? அப்படி கேட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெருக்கம் அடைந்து கொண்டே இருக்கும். அப்போ கர்த்தர்ட்ட உங்களுக்கு நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும்.
கத்தட்ட பேச தெரியணும். அதான் கத்த சொன்னாலும் பிரயோஜனமான லாபம் தரக்கூடிய காரியத்தை சொல்லித்தாரேங்கிறார். கத்துற மாதிரி ஒரு நல்ல சாமியை பார்க்கவே முடியாதுங்க. நீதிபதி திருப்போம் ஒரு கற்றுக் கொடுக்குறார், ஒரு ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கட்டாயம் பெருக்கம் அடைவது எப்படி என்று அவர் கற்றுக் கொடுப்பார். நீதிமொழிகள் 3:13 ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். அதன் வர்த்தகம், அதனுடைய ட்ரேடிங், வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உள்ளது, உத்தமமானது. இன்னைக்கு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒருத்தங்க சொல்கிறாங்க தங்கம் கொஞ்ச நாளாக குறைஞ்சிருக்கிறான், ஒருத்தங்க தங்கம் ஏறிங்கிறான். ஏறுதா இறங்குதான் தெரியாது. சில சொல்கிறாங்க தங்கத்தில் திரும்பி டிமானிட்டைசேஷன் பண்ண போகிறாங்கிறாங்க. உங்கள்கிட்ட இருந்து மோடி திரும்பி பிடிங்கிடுவாருங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நான் தங்கத்தை சேர்த்து வைக்கிற பாட்டிலும் ஞானத்தை சேர்த்து வச்சிங்கன்னா அதோடைய ப்ராஃபிட் அதிகம். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடையாது, அதுக்கு விலை குறைச்சலே வராது. கீழே வாசிப்போம். முத்துக்களை பார்க்கலும் அது விலையேறப்பட்டது, நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஞானத்தினுடைய வலது கையில் என்ன இருக்கு? தீர்க்காயுசு இருக்கு. இடது கையில் செல்வமும் கனம் இருக்கிறது. நீங்க வலது கையும் இடது கையும் பார்க்கக்கூடாது. யாரை பார்க்கணும்? ஞானத்தை பார்க்கணும். பொண்ணு பார்க்க போறீங்க, யாரை பார்க்கணும்? பொண்ணுடைய முகத்தை பார்க்கணுங்க. பொண்ணு கழுத்தில் போட்டிருக்கான்னு பார்க்கணும், பொண்ணுடைய முகத்தை பார்க்கணும். கத்தரை பாருங்க, ஞானத்தை பாருங்க. அது வலது கையில் தீர்க்காயுசு. நிறைய மக்கள் இங்கே வாலிப வயதில் 20 வயசு 21 வயசு செத்து போயிடா. ஏன் செத்து போயிடா? புத்தி இல்லை. யாருமே பார்க்காத ஹிடன் ஸ்பாட்டுக்கு போறேங்கிறான், ஹிடனாவே போயிடறான். கடைசியில் மறைஞ்சு போயிடறாங்க, எங்கே போனாங்க தெரியல. புத்தி இல்லை. கத்தனவே பாதுகாக்க விரும்புகிறாருங்க, பராமரிக்க விரும்புகிறாருங்க. ஒரு போன வாரம் வயநாடில் பெரிய ஒரு நிலச்சரிவு பார்த்துருப்பீங்கள்ல வீடியோவில். நிலச்சரிவு வர்றதுக்கு முன்னாடி ஒரு லாரிக்காரர் நிப்பாட்றா. அப்போ ஒன்று தெரியுது, சம்திங் நடக்குன்னு தெரியுது. மக்கள் வேடிக்கை பார்த்து நிற்கிறான். என்ன செஞ்சிடணும்? முதல்ல ஓடிடணும். சொல்றது புரியுதுங்களா? கத்தனை காப்பாற்ற விரும்புகிறாங்க. நிறைய மக்கள் ஏன் செத்து போறான்னா தவறான இடத்துல தவறான நேரத்தில் இருக்கிறனால செத்து போறான். பிசாசம் எப்படி கொள்ளணும்னு நினைக்கிறான். தீர்க்காயுசா வரணும்னா ஞானம் அவசியம். ஞானத்து வலது கரத்தில் தீர்க்காயுசு இருக்கு. ஒரு மனுஷன் வாலி வயதில் செத்து போறான்னா கத்தர் அவனை பரலோகத்தில் ரோஜாப்பூ நாட்டுறாரு கிடையாது. அப்படி சொல்றான். கத்தர் வந்து பரலோக தோட்டத்தில் ரோஜாவை எடுத்து நட்டுறாரு, கொய்யரில் கொண்டு போய் வச்சிட்டாரு. இவனுக்கு பாடவே தெரியாதே. அந்த கொயரில் வச்சு என்ன போறாரு அவரு? ஏதாச்சும் சொல்றது. கத்தர் அப்படிலாம் செய்யற கிடையாது. நீங்க கொடைக்கானல போனீங்கன்னா பூக்கொலை பறிக்காதீர்கள் இருக்கு பார்த்தீங்களா? பறிச்சிங்கன்னு என்ன சொல்லுவாங்க? கழுத்தை பிடிச்சி வெளியே தெரியுவாங்க உங்களை. கத்தர் பூக்களை பறிப்பது கிடையாது, பூக்களுக்கு தண்ணீர் ஊத்துறாரு. நம்ம இங்கே பூக்க வைக்கிறாரு. இப்போ ஞானம் தீர்க்காயுசா வரணும். என்ன வேணும்? ஞானம் அவசியம். எதுவும் சொல்லுகிறது? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவே. பிரசங்கி 7:17 சொல்றாரு, மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீயே சாகணும். ரொம்ப பேதையா பேக்காரணம்னா காலத்துக்கு முன்னாடி செத்து போவா. இப்போ ஞானம் அவசியம், அப்படித்தானே? அதே மாதிரி செழிப்படைய வேண்டும் என்றால் அதனுடைய இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. செல்வம் மட்டுமல்ல, கனம் இருக்கிறது. நீ ஞானத்தோடு வாழ கத்தர் விரும்புகிறாரா? விரும்புகிறாரா? அப்படின்னா நீங்க செல்வத்தோடும் கனத்தோடும் வாழ விரும்புகிறார் அர்த்தம். யாராவது செழிப்பு தப்புன்னு சொன்னான்னா அப்படின்னா நான் முட்டாள கத்தரை வாழ விரும்புகிறாரா? நான் ஞானத்தோடு கத்தரை வாழ விரும்புகிறாரா? அப்படின்னா அது இடது கையில் என்ன இருக்கு? செல்வமும் கனம் இருக்கிறது. என்னை கத்தர் முட்டாளா வாழ விரும்பல. அப்ப முட்டாளா வாழ விரும்பல என்ன அர்த்தம்? நான் தரித்திரியமா வாழ கத்தர் விரும்பலன்னு அர்த்தம். தரித்திரியமாக ஏழையாக வாழ கத்தர் விரும்பல.
நீதிமொழி 8ஆம் அதிகாரம் பார்ப்போம். நீதிமொழி 8 பொழுது ஞானத்தை பற்றி பேசுறாரு. மூணு ஞானத்தை பற்றி பேசுறாரு, 8 ஞானத்தை பற்றி பேசுறாரு. ஞானம்னா என்ன? அறிவு கிடையாது, ஒரு காரியத்தை சரியாக புரிந்து கொள்வது. நிறைய மக்களுக்கு படிச்சிருப்பான், அறிவு இருக்கும், ஆனால் ஞானம் இருக்கா தெரியுமா? படித்தது எப்படி அப்ளை பண்ணணும் தெரியாது. அதை கரிதாக புரிந்து கொள்வது. ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஞானமுள்ள மனுஷன் இந்த காரியம் எங்கே போகுதுன்னு பார்க்குறான், இதனுடைய எண்டை பார்க்குறான். அதான் ஞானமுள்ள மனுஷன். ஒரு காரியத்தினுடைய ஆரம்பத்தை பார்க்குறவன் ஞானம் கிடையாது, அதை முடிவை நோக்கி பார்க்குறான். பார்த்தீங்களா, அவன் தான் ஞானி. ஒருத்தன்ட்ட ஒரு வார்த்தை நான் பேசுகிறேன்னா அந்த பேசுகிற வார்த்தை அவனுக்கு என்னமாக மாறுன்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா, அவன் ஞானி. வாயில் வர்றதெல்லாம் கொட்டுறவன் ஞானி கிடையாது. கத்தரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் ஆதியிலிருந்து முடிவை நோக்கி பார்க்குறான்னு இருக்கு. ஏன் அவர் ஞானி? ஒரு காரியத்தில் நீங்கள் இன்வெஸ்டரா? ஒருத்தருமே இன்வெஸ்டர் இல்லையா? பணத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்களா? அப்ப இன்வெஸ்ட் பண்றேன்னா இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இதை இன்வெஸ்ட் பண்ணுகிறது பிரயோஜனமா மாறுமா, லாபமா மாறுமா அப்படின்னு அதை அலசி ஆராய்ஞ்சு முடிவை நோக்கி பார்க்கிறவன் ஞானி. அப்ப இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்? கத்தட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்வெஸ்ட் பண்ணவா? தேனா பேசுற ஆண்டவரே, அவன் பேசுற தேனை நேற்று கூட சுகர் இல்லை, இன்னைக்கு அவ்வளோ சுகர் பாடியில் ஏறி இருக்கு, அப்படி பேசுற ஆண்டவரே இன்வெஸ்ட் பண்ணவா அப்படி கேட்டீங்கன்னா சில நேரத்தை கத்தர் வேணாம் பாரு, பண்ணிடாத பாரு. ஏன்னா அவருக்கு முடிவு எங்கே இருக்குன்னு தெரியும் அவருக்கு. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கத்தட்ட கேட்டு 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 செஞ்சீங்கன்னா அவர் உங்களுக்கு புரோஜனமான காரியங்களை, லாபகரமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறவர். கையில் சொல்லுவோம், கத்தர் என் தேவனாய் இருக்கிறார், அவர் எனக்கு லாபகரமான காரியங்களை போதிக்கிறார், நான் போக வேண்டிய வழியிலே என்னை நடத்துகிறார். ஆமென். இப்போ 2 இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். தேவனுடைய ராஜ்யத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நாளும் அது வீண் கிடையாது. 2வது காரியம், இந்த உலகத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். இங்கே இன்வெஸ்ட் பண்ணுகிறது வேதத்துக்கு புறம்பானதோ ஆவிக்குரியது அல்லாதோ கிடையாது. அது ஞானம். கத்தரும் களஞ்சியங்கள்லாம் பூர்வமாக நிரம்புன்னு இருக்கிறா? களஞ்சிங்கன்னா அப்போ கட்டாயம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், பேங்க்கில் கொஞ்சம் பணம் இருக்கணும். எப்படி இன்வெஸ்ட் பண்ணுன்னு தெரியணும். சரி நாங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ண, சோத்துக்கே வழியே காணோம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது? 100 ரூபாவில் ஆரம்பிங்க, 500 ரூபாவில் ஆரம்பிங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல காசு தேவையில்லைங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல புத்தி அவசியங்க, தரிசனம் அவசியங்க, கனவு அவசியம், சிந்தின அவசியம், சிந்திக்கிறது அவசியம். பையன் வரும்போது கூட சொன்னேன், வரும்போது இந்த ஊபர்னு ஆப் இருக்குல்லங்க, ஊபர் ஆப்பை ஆரம்பிச்சது யாரு? 2 இண்டியன்ஸ். உலகம் முழு இருக்கு. எப்படி வந்துச்சு? ஒரு சிந்திச்சா உட்காந்து. எல்லாமே எங்கே ஆரம்பிக்கிறேன்? எல்லாமே காசுல ஆரம்பிக்கிற கிடையாது, எல்லாமே சிந்தனையில் ஆரம்பிக்குதுங்க. காசுல எதுவுமே ஆரம்பிக்காது, எல்லாமே சிந்தனையில் ஆரம்பிக்குது. பெருசா சிந்திங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவது அப்படின்னு கத்தட்ட கேளுங்க. கத்த சொல்லி கொடுப்பாரு, கட்டாயம் சொல்லி கொடுப்பாருங்க. வாசிப்போம். 8 சிறுசா ஆரம்பிங்க, எதுலையா இன்வெஸ்ட் பண்ணுங்க கத்தட்ட கேட்டு. 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். இது நிறைய பேர் காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு இந்த வசனத்தை வச்சுருக்காங்க. ஏன் 3 மணிக்கு ஜெபம் பண்ணுறோம்னா காலையில் ஞானத்தை தேட சொல்லியிருக்காரு. அதிகாலையில் எந்திரிச்சு, ஆண்டவரே இன்னைக்கு புது நாள், ஆண்டவரே புது நாளில் நான் எப்படி இந்த நாளை பயன்படுத்துவது, எப்படி சரியாக பேசுவது, எப்படி நடந்து கொள்வது, என் கையில் கொடுத்துருக்க பணத்தை நான் எவ்வாறு செலவழிப்பது என்று கத்தட்ட கேட்கணும், ஞானத்திட்ட கேட்கணும். ஞானத்தை பற்றி தான் பேசுகிறாங்க, ஞானம் தான் கிறிஸ்து, அவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் என்ன சொல்லுவோம்? ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்குற இடத்தில் கேட்க கடவன், அவரை கடிந்து கொள்ள மாட்டால். ஆனால் அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் கேட்கணும். இருமணம் உள்ளவன் தன் வழியிலெல்லாம் நிலையற்ற காலை கேட்கணும். ஆண்டவரே கையில் கொஞ்சம் காசு கொடுத்துருக்கீங்க, ஆண்டவரே எப்படி இதை இன்வெஸ்ட் பண்ணுவது,
நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் பிரயோஜனமான காரியங்களை போதிப்பேன் இருப்பீங்க, நடக்க வேண்டிய வழியில் நடத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன செய்வது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவது, எனக்கு காமிங்க. இதில் ஞானம் இல்லை, அறிவு இல்லை. அப்படி கேட்டீங்கன்னா அந்த நாளுக்கும் வாழ்நாள் முழுவதுக்கும் உங்கள் தேவை ஞானத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். கட்டாயம் சொல்லிக் கொடுப்பாருங்க. நான் அவர் சொல்லியிருக்க, நான் போதிப்பேன்னா போதிப்பார். காலை ஒவ்வொரு நாளும் காலைல கேளுங்க, எப்படி செய்வது, எப்படி டீல் பண்ணுவது, எப்படி நடந்து கொள்வது, அவர்கிட்ட கேளுங்க. ஆனால் சொல்லிக் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கணும். இல்லைங்க நான் பெரிய புத்திசாலிங்க, அப்படியே மலையை அப்படியே மகடை நான் மலையாக்கிருவேன்னா தெரியும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் எப்படி நிற்பீங்க. பெரிய புத்திசாலி நினச்சி கர்த்தரை விட்டுறாதீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்ட்ட கேட்டு பாருங்க, கர்த்தர்ட்ட ஞானத்தை கேட்டு பாருங்க. அப்படி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல் காரியம், முதல் தேவனோட ராஜ்யத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, அதான் முதல் பிரதானமானது. கர்த்தா இந்த பணத்தை கொடுத்தது நீங்கள், இந்த செல்வத்தை கொடுத்தது நீங்கள், இந்த அறிவை கொடுத்தது நீங்கள் அப்படின்னு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த காரியங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உற்சாகம் இருக்கணும். நிறைய மக்கள் பணம் சொன்னாவே கெட்ட நினைக்கிறாங்க. பணம் கெட்டதா கெட்டது இல்லையா? பணம் கெட்டதும் கிடையாது, நல்லதும் கிடையாது, புத்தி தான். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் இருக்கு. வாசிப்போம் 8:17 வாசிப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. யார் இடத்துல உண்டு? ஞானத்திடம் உண்டு. ஞானத்தை பற்றி பேசுகிறார். ஞானம் கூப்பிடுகிறதுலையோ தான் ஒன்றா வசனம் ஆரம்பிக்குது. நிலையான பொருளும் ஐஸ்வர்யமும் ஞானத்தோட உண்டு. பொன்னையும் தங்கத்தை பார்க்கலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கு அவர் களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்குன்னா பேங்க் அக்கௌண்டே நிரப்புறாரு. நிரப்ப வேணாமா? அப்போ என்ன வேணும்? ஞானம் வேணும். கர்த்தர்ட்ட ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே கொடுக்குற காசை எப்படி பயன்படுத்த சொல்லித்தாங்க. நல்ல ஒரு உக்கிரானக்காரனாக இருக்கிற கற்றுத்தாருங்க. கேட்டு பாருங்க, கற்று சொல்லி கொடுப்பாரு. 24 வாங்க, நீதிமொழி 24. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு பொருளாதார காரியத்தில் நிறைய ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. 24:3 வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே, வெறும் ஞானத்தினாலே அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். வேதம் முழுக்க படிச்சு பாருங்க. ஒரு நீதிமானுடைய வாசஸ்தலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வேதம் முழுவதும் எப்படி சொல்லுது? நீதிமானோட வாசஸ்தலம் குடிசையா இருக்குன்னு இருக்கா? அவன் வீட்டில் வெள்ளியும் பொண்ணும் இருக்கும், பெருகுன்னு இருக்கு, நிலையான ஆஸ்தி இருக்குன்னு இருக்கு. நிறைய வசனங்கள் சொல்லுதுங்க. காலம் மாறி போச்சுங்க. காலம் மாறினாலும் கர்த்தர் மாறலைங்க. கர்த்தர் அப்படித்தாங்க இருக்காரு. நீங்கள் நல்ல வீடு கட்டணுமா? வீடு கட்டணும்னு சொல்லலை, நல்ல வீடு கட்டணுமா? வீட்டில் வெள்ளியும் பொண்ணும் பெருகணுமா? நல்ல ட்ரெஸ் இருக்கணுமா? நல்ல வாகனம் இருக்கணுமா? நல்ல காரில் வரணுமா? இல்லை சேர் ஆட்டோலையும் 8 பேர் இடிச்சு இப்படி உட்காந்துருக்கணுமா? ஒருத்தன் தொடையில் ஒருத்தன் மேலே உட்காந்துட்டு எப்படி தான் எனக்கு போராய்ந்தல. இது வரைக்கும் சேர் ஆட்டோவில் போட கிடையாதுங்க. எனக்கு இந்த இடிச்சுட்டு உட்கார பிடிக்காது. நான் கோட்டைக்கு இந்த குற்றாலத்துக்கு ஏன் போக மாட்டேன்னா இடிச்சுட்டு குடிக்கிறது பிடிக்காது எனக்கு. நான் போவேன், சில ஃபால்ஸுக்கு போகிறேன் போனா உள்ளே போய் உட்காந்துக்குருவேன். எவனுமே தொடாமலாம் குடிச்சுக்குருவேன். ஷேர் ஆட்டோவில் அதெல்லாம் போகக்கூடாது. நம்முடைய ஓன் ப்ராடக்டாக இருக்கணும். கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானம் இருந்துச்சுன்னா நல்ல வீடு இருக்கும். இதுக்கெல்லாம் கீ நான் சொல்ல, நான் பைபிளை வாசிக்கிறேங்க. நீதிமான்னா நீதிமான் வீட்டில் அருமையும் இனிமையுமான பொருள் இருக்கும். கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அந்த பிளாஸ்டிக் சேரை உட்காரக்கூடாது. சில பிளாஸ்டிக் சேரில் உட்காந்து அப்படி ஒரு வீட்டில் உட்காந்து அப்படி தரையில் தள்ளிருச்சுங்கண்ணே. அப்படியே இந்த ரோட்டில் கொண்டு போக பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கிடாதீங்க. ஒன்று உடையும், இல்லைன்னா அப்படி
விரியும். வீட்டில் நல்லா ஷோஃபா இருக்கணும், ஒரு டீப்பாக இருக்கணும். அந்த உட்கார்ந்தாங்கன்னா அது எந்திரிச்சு போக்கவே மனசு வரக்கூடாது, அப்படி இருக்கணும் சோஃபா. பைபிள் சொல்லுது அருமையும் இனிமையுமான பொருள் இருக்கும். விரும்புங்க, கர்த்தர்ட்ட ஞானத்தை கேளுங்க, அவர் தர்றாருங்க. அவர்கிட்ட அந்த ஞானத்திட்ட இருக்குங்க. இதெல்லாம் நீங்க வேணான்னு சொன்னா கூட ஞானம் கொடுக்கும். வாசிப்போம் நீதிமொழி 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானமானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. வேண்டிய திரவியம், செல்வம், ஆங்கிலத்தில் பொக்கிஷன் இருக்கு. வேண்டிய பொக்கிஷமும் எண்ணெயும் ஞானமானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. மூடனோ அதை செலவழிச்சு போடுறான். மூடன் கையில் எவ்வளோ கொடுங்க, எல்லாம் செலவழிச்சுட்டு ஒன்றும் இல்லை நிற்பான். ஏன்னா மூடன். இன்வெஸ்ட் பண்ணி பழக கற்றுக்குங்க. 100 ரூபாயே ஆரம்பிங்க. கர்த்தர்ட்ட கேளுங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவது, எந்த விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணுது. இன்னைக்கு உலகத்தில் சில நாடுகள் ஏழையாக இருக்குது. சமீபத்தில் இந்த பங்களாதேஷை பற்றி சும்மா படித்தேன். பங்களாதேஷில் எல்லா வளமும் இருக்குங்க, எல்லா வளமும் உள்ள ஒரு கண்ட்ரிங்கிறாங்க. ஆனால் இருக்கிறது இந்த பக்கத்தில் இருக்கிறதுலே ரொம்ப ஏழைமையான கண்ட்ரி பங்களாதேஷ் தான். பக்கம் ஸ்ரீலங்கா இருக்கு பார்த்தீங்களா. ஸ்ரீலங்கா ஒரு காலத்தில் ரிச்சஸ்ட் கண்ட்ரி தெரியுமா. சிங்கப்பூரை முதல்ல, அதாவது மலேசியாவிலேருந்து பிரித்து விடும் பொழுது மலேசியன் கவர்மெண்ட்டு சிங்கப்பூரை நினச்சுன்னா ஒரு வேண்டாத பாரம் நினச்சி சிங்கப்பூரை ஒதுக்கி கொடுச்சு. அந்த சிங்கப்பூருடைய அதிபர் முதல்ல சிங்கப்பூரை எடுக்கும்போது என்ன சொன்னார் என்றால், நான் சிங்கப்பூரை ஸ்ரீலங்கா மாதிரி மாற்றுவேனார். ஸ்ரீலங்கா ஒரு காலத்தில் அப்படி இருந்துச்சு. கர்த்தர் படைத்த ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டு மக்கள் வாழ்வதற்கான அத்தனை வளங்களை வச்சுதான் அந்த நாட்டையே படைக்கிறார். ஒரு இடத்தை படைக்கிறாருன்னா அந்த இடத்துல வாழக்கூடிய மக்களுக்கு வேண்டிய அத்தனை வளங்களை வச்சுதான் அந்த மக்களை கொண்டு போய் வைக்கிறார். சில கண்ட்ரி ரிச்சஸ்ட் கண்ட்ரி, ஆப்பிரிக்கா ரிச்சஸ்டுக்கு இடங்க. நீங்க ஆப்பிரிக்கா ஏழை இடங்க. ஆப்பிரிக்கால தங்க விளைஞ்சு நீங்க உலகத்திலே அதிகமாக தங்க தென்னாப்பிரிக்கால விளையுது. ஆனா ரிச், ஆனா பூவரஸ் கண்ட்ரியா இருக்கு. ஏன்? அது ஆளக்கூடியவனுக்கு அறிவு கிடையாது. தேசத்துல வளம் குறைவு கிடையாது, தேசத்தை ஆள்றா பார்த்தீங்களா அவனுக்கு அறிவு கிடையாது. அது எவ்வாறு நிர்வாகம் பண்ணுவோன்னு தெரியாது. கர்த்தர் ஒரு இடத்துல கூட தன்னுடைய ஜனங்களை வறுமையிலையும் எளிமையிலையும் குடிசையில் வாழ விரும்பலங்க. இந்த பூமியில் வைத்திருக்கிற வளங்களை சரியாக பயன்படுத்தினா ஒவ்வொருவரும் கிங் மாதிரி வாழலாம். ஒவ்வொருவனும் பில்லியனர் வாழலாங்க. ஒவ்வொருவரும் என்ன, நாட்டை ஆளுகிறவனுக்கு தேவையான ஞானம் கிடையாது. புரியுதா? விசாரிச்சோன்னு சொல்லுவா, வருங்காலத்தில் காற்று போயிடும், காற்று இருக்காது, தண்ணி இருக்காது, சோறு இருக்காது, எல்னினோவா அப்படி என்ன நிறைய நீனோ வருமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நிறைவாக இருக்கும். நல்லா தண்ணி இருக்கும், நல்ல சோறு இருக்கும். நான் பூமியில் அந்த பூமியில் வச்சிருக்கிற வரை உங்களுக்கு வேண்டிய அத்தனை கத்தரை வச்சிருக்கிறாரு. நீங்கள் கண்டுபிடிக்காத எத்தனை வளங்கள் பூமிக்குள்ளே இருக்குங்க. மனுஷன் இது வரைக்கும் தொடாத வளங்களாக இருக்குங்க. அவளை இருக்கு. நான் கத்தரை அப்படி தான் படைக்கிறார். ஏன் சில நாடு ஏழை நாடாக இருக்குன்னா அந்த நாட்டு மக்களுக்கு இந்த புரோஜனமான காரியங்களை சொல்லிக் கொடுக்குற தேவன் தெரியாது. நம்ம நாட்டில் ஒரு சினிமா பாட்டு வந்துச்சு தெரியுமா? என்ன வளம் இல்லை நம் நாட்டில், ஏன் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். கரெக்டாக தான் பாடி வச்சிருக்கா. என்ன இல்லை நம்ம நாட்டில்? எல்லாமே இருக்கு. கர்த்தர் அப்படித்தாங்க ஒரு நாட்டை படைக்கிறாருங்க. ஆனால் அந்த நாட்டை ஆளுகிறவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அந்த பிரயோஜனமான காரியங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தேவன் கிடையாது. தேவனோடு நல்ல உறவு கிடையாது. உங்களுக்கு தேவன் இருக்கிறாரா? தேவனோட நல்ல உறவு இருக்கா? அப்படின்னா எப்படி வாழணும்? செல்வம் கிங் மாதிரி வாழணும். நமக்கு தேவையானது இருக்கணும். ஒருத்தன் தேவையில் இருக்கணும், அவனை தூக்கி விடக்கூடியதில் இருக்கணும். விரும்புங்க. இப்போ பொருளாதாரத்தில் வெற்றிகரமாக வாழணும். முதல்ல தரித்திரத்தை மேற்கொள்ளணும், சுயநலத்தை மேற்கொள்ளணும், கர்த்தரை முதல்ல வைக்கணும். தேவன் தான் முதல். கஞ்சத்தனத்தை தூக்கி எறிஞ்சிடணும். ரெண்டாவது காரியம், ஞானத்தை எவ்வாறு பெற்று
அதை எவ்வாறு பயன்படுத்தும் தெரியணும். கர்த்தர் கொடுத்த செல்வத்தை எப்படி சரியான விதத்தில் உக்கிரானத்துவம் பண்ணுன்னு தெரியணும். கர்த்தர் சொல்லுகிற விதத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஏழை ஆக மாட்டீங்க. நிறைய மக்கள் ஏன் கையில் இருந்த காசு போச்சுன்னா கர்த்தரோட ஆலோசனை கேட்காமல், கர்த்தருடைய வழிநடத்தலை கேட்காமல் தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணனால போச்சு. கர்த்தரோட ஆலோசனை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு நாளும் பணம் லாஸே ஆகாது. கர்த்தருடைய ஆலோசனை தவறு வருகிறதுனால தான் தவறான ப்ராஜெக்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். மக்கள் அப்புறம் யோசிப்பாங்க, அன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காமல் இருந்திருக்கலாமோ, இவ்வளோ காசு இருக்குமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ யோசிச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கர்த்தர்ட்ட கேட்டிருக்கிறேன். அன்றைக்கி கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தர் சொல்லி கொடுப்பார். நன்மையான காரியங்களை, லாபகரமான காரியங்களை எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணு சொல்லி கொடுப்பார். புரியுதா? நிறைய மக்கள் இன்னொரு இடத்துல ஏன் தரித்திரியமாக இருக்கான் தெரியுமா? பார்க்கறதுக்கு நல்ல கிறிஸ்தவங்களை பார்த்தா நல்லா இருக்கும். நல்ல காரில் வருவாங்க, நல்ல ஐஃபோன் வச்சுருப்பாங்க, ஐஃபோனா நல்ல ஆப்பிள் ஃபோன் வச்சுருப்பாங்க, நல்ல சாரீஸு, நல்ல வாட்சு, எல்லாமே நல்லா இருக்கும். அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா கிரெடிட் கார்டு மூலம் வாங்குறதா இருக்கும். கிரெடிட் கார்டு ப்ராஸ்பரிட்டி. அது எதுவுமே அது கர்த்தரை ஆட் பண்ணலை, இவங்களே ஆட் பண்ணது உங்கள் வாழ்க்கையில். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். நீங்களா உன்னை கூட்டினீங்கன்னா, ஆட் பண்ணீங்கன்னா அது வேதனை. கர்த்தரா ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அது வேதனை கிடையாது. நிறைய மக்கள் வைத்திருக்கிற வாங்கிறது அத்தனையும் கிரெடிட் கார்டு, எல்லாமே கடனில் வாங்குறது. கடனில் வாங்கி எதில் கடனில் வாங்கணும், எது காசில் வாங்கினே தெரியாது. ஒன்று விரும்புகிறாங்க, அவங்களுக்கு ஆசையாக இருக்குது, அது தேவையில்லாத இருந்தால் கூட வாங்குவாங்க. ஏன்னா கிரெடிட் கார்டு இருக்குல்ல. நான் கிரெடிட் கார்டை வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். ஒன்று வச்சுருந்தேன் HDFCயில். அதை முதல்ல கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் கூடுவேன், சார் ஃப்ரீ சார், அது சார். அந்த கழுதையே வேணாம் எனக்கு. கண்ட இடத்துல செலவு பண்ணுறது, அப்புறம் சொல்கிறது இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிசாசு தான் பணத்தை வீணடிக்கிறார். பிசாசுலாம் வீணடிக்கலை, நீங்கள் வீணடிச்சது. அவங்களுக்கு என்னென்னா ஒரு ஜெபத்திலேயே அந்த பிசாசு, தரித்திர பிசாசை தூக்கிடணும். அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா பார்த்துட்டே இருப்பான். நல்லா பண்ணுறானே, நம்ம கூட அந்த ஐடியா இல்லையா, சூப்பராக ஐடியா இருக்கா அவனுங்க அவன் பார்ப்பான். கர்த்தர்ட்ட ஞானத்தை கேளுங்க. முதல் ஞானம் தேவனை முதல்ல வச்சு வாழ்றது, கர்த்தரை முதல்ல வச்சு வாழ்றது. முதல் பிரமாணத்தை மீறிட்டீங்கன்னாவே சுயநலம் உள்ள வந்துருச்சு. வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும் பெரிய விதைகளை விதைக்க அறிஞ்சு கொடுங்க. நிறைய மக்கள் விதைக்க முடியல, இன்னைக்கு கொடுக்க முடியலைங்க. அவங்க ஏன் முடியலை? அவங்க கொடுக்க நினைக்கிறாங்க, முடியலை. ஏன் முடியலைன்னா நிறையத்துக்கு அவங்க கடன் கொடுக்க வேண்டியிருக்கு. இஎம்ஐ வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள இஎம்ஐ வந்து தலை விரிச்சு ஆடுது. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு பார்த்தோம்னா கடைசியில் கர்த்தரை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. செழிப்பினுடைய முதல் பிரமாணத்தை வயலேட் பண்றோம். பார்க்குற இடத்துலாம் கடை வாங்கக்கூடாது, விரும்புறதெல்லாம் வாங்கக்கூடாது. ஒன்று வாங்குறோம்னா இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமான்னு கேட்டு பாருங்க. போய் ஸ்டேட்மெண்ட் எடுங்க. போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்து 2 மாதம் 3 மாதம் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுலாம் எடுத்து எதுக்கு பணம் போயிருக்குன்னு பாருங்க. உங்கள் அதிகமான பணம் எங்கே போயிருக்குன்னு பாருங்க. பெரும்பாலான பணம் வட்டி கடைக்காரனுக்கே போகுது. நான் சொல்றது புரியுதா? விஸ்டம் இல்லைன்னு அர்த்தம். சில மக்கள் நாளைய நல்வாழ்வுக்காக இன்றைய வாழ்க்கையை தியாகம் செய்வாங்க, அது அவங்க ஞானி. சில மக்கள் இன்றைய நல்வாழ்வுக்காக நாளைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுவாங்க. ஆளை எப்படி கிடக்கட்டியா, இன்னைக்கு நல்லாரு, கர்த்தரிலிருந்து வெளியே கொண்டு வர மாட்டாரா? அது ஃபெய்த்தே கிடையாதுங்க. அது ஃபெய்த்தே கிடையாது, மதியணும். நிறைய மக்கள் நினைக்கிறாங்க கண்டபடி செலவு பண்ணுவான், கடைசியில் விசுவாச அறிக்கை பண்ணி எல்லாத்தையும் மாற்றிக்குவான். அப்படி நடக்காது, அப்படிலாம் நடக்காது. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்ட்ட கேளுங்க. மாம்சம் சொல்றதையும் கண்கள் சொல்றதையும் கேட்காதீங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க.
நிறைய மக்களுக்கு இஎம்ஐ வாங்கியாச்சுங்க, பணத்தில் கடனில் வாங்கியாச்சு. இப்போ இருக்கிற விசுவாசம் என்னென்னா எப்படி இந்த கடனை அடைப்பது, அவங்க தான் அதில் தான் விசுவாசம் இருக்குது. கர்த்தருக்காக வாழ்கிறது எப்படி, தேவனோட ராஜ்யத்துக்கு விதைப்பு, அதுக்கெல்லாம் விசுவாசம் போகாது. ஏன் போகாது? கடன் அடைப்பதுக்கே விசுவாசம் இல்லைங்க. குற்றப்படத்தில் கர்த்தர் திரும்பி உங்கள் கையில் காசு கொடுப்பார், ஞானமாக செலவழிக்க பார்த்துக்குங்க. தேவனோட ராஜ்யத்தில் வைக்கிறது ஒரு நாள் வேணும் கிடையாதுங்க, அது அது கட்டாயம் ப்ராஃபிட் கொடுக்கும். உலகத்தில் விதைக்கிறது எப்படின்னு கற்றுக்கொள்ளுங்க. நிறைய மக்கள் நினைச்ச பொருளை வாங்கிறாங்க. ஏங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடனில் வாங்கலைன்னா இந்த பொருள் எனக்கு வரவே வராதுன்னு நினைக்கிறாங்க. கடனில் வாங்கினா தான் எனக்கு வரும், வேறு எந்த விதத்தில் இந்த பொருள் எனக்கு வராதுன்னு நினைக்கிறான். அப்போ கடனில் வாங்கி சிக்கிறாங்க. இதுக்கு கடை, அதுக்கு கடை, இதுக்கு கடை, இதுக்கு கடை. அப்புறம் இந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குறது, அப்புறம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு மக்கள் சில கேட்ட அதிர்ச்சியாக இருக்குதுங்க. 50 லட்சங்கிறான், 50 லட்சம் கடன் இருக்கா, ஆனால் சோர்ஸ் ஒன்றுமே கிடையாது கடன் அடைக்கிறதுக்கு. ஏன்? ஃபூலிஷ்னஸ், அதீனம். நீதிமொழி 27 23. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. செல்வம் என்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தோறும் நிலைநிற்குமோ? புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும், கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும், வீட்டாரின் ஆகாரத்துக்கும், வேலைக்காரிகளின் பிழைப்புக்கும் போதுமானபடி இருக்கும். முதல்ல சொல்றாரு, உன் ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்து கொள். ஆடுங்கிறது அன்னைக்கு கையில் இருக்கிற செல்வம், ப்ராஃபிட். ஆடு இருக்குன்னா என்ன, இவ்வளோ காசு இருக்கு. அவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டி உனக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் கடா வயல் வாங்க யூஸ் ஆகுங்கிற. அப்படின்னா வர்ற ப்ராஃபிட்டை எதுக்கு செலவு பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தர் கொடுக்குறீங்க, கர்த்தர் கணப்படுத்த ஆசீர்வதிக்கிறாரு. பணம் வந்த உடனே கண்ட மாதிரி செலவழிச்சிடக்கூடாது. இஷ்டப்படி செலவு பண்ணிட்டு அப்புறம் செலுத்த வேண்டியதுக்கு என்னன்னு யோசிக்கக்கூடாது. கவனிங்க, நான் 43 லட்ச ரூபா கடை வாங்கினேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். 43 lakhs வாங்கினேன், பேங்க்கில் வாங்கினேன். அது 10 வருஷம் இஎம்ஐ. அந்த 43 lakhsல இப்போ எனக்கு 3 lakhs தான் இருக்குது. 40 lakhs அடைச்சிட்டேன். பாஸ்டர் 3 லட்சம் அடைச்சலாமா? அதே பேங்க்கில் 2 லட்ச ரூபா போட்டு வச்சுருக்கேன். நான் அதே பேங்க்கில் 2 லட்ச ரூபா இருக்குது. என் கையில் 50 lakhs இருக்குது. என் கையில் 50 லட்ச ரூபா வச்சுருக்கேன். எதுக்குன்னா சர்ச்சு கட்டுறதுக்கு. யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன். 27 லட்ச ரூபா ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது. அப்படி எப்படின்னு சொல்லி கையில் இன்னும் 50 lakhs இருக்குது. ஆனால் ப்ராஜெக்ட் 2 கோடி ப்ராஜெக்ட். அது 2 லட்சம் அடைக்க முடியாதா? 10 வருஷம் இது இஎம்ஐ. இது 2.5 வருஷத்தில் அடைச்சி முடிச்சிட்டேன். சும்மா 2 லட்ச ரூபா வச்சுருக்கேன். ஏன்? காசு வரும்போது பல்காக கட்டினேன். காசு ஒரு 10 வருஷங்க அது இஎம்ஐ. 2.5 வருஷத்தில் முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் தாங்க இருக்குது. காசு வந்துச்சா உடனே அது கட்டுவேன், போய் பல்காக கட்டுவேன். போய் பேங்க் மேனேஜர்லாம் சொல்கிறார், சார் இப்படிலாம் கட்டினா எப்படி சார் பேங்க் நடத்த முடியினார் அவர். மெதுவாக கட்டுங்க சார்னார். மெதுவாக கட்டி நாங்கள் வாழ்நாளும் கடைக்காரனாக இருக்க முடியுமா? இஎம்ஐ வருவதற்கு முன்பாக இஎம்ஐ கட்டணும். புரியுதா? கடன்காரன் உங்களை வீட்டை தேடி வரக்கூடாது. கடன் வாங்கினீங்களா, அவன் வீட்டை தேடி கொடுத்து வந்துடணும். கடன் கொடுக்க முடியலையா, அவன் உங்கள் வீட்டை தேடி வரக்கூடாது. அவன்கிட்ட போய் சரண்டர் ஆகிடணும். சரண்டர் ஆகி இதை கட்டாக நான் காசு கொடுத்துருவேன். சிக்கல். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்காவிட்ட கூட நான் மாதம் கொஞ்சமாக கொடுத்துறேன்னு முதல்ல அவனோட நம்பிக்கை வரவடைங்க. எக்காரணத்தை கொண்டும் டிமிக்கி அடிக்கூடாதுங்க. அவன்கிட்ட கொடுக்க வைங்க. உங்களால் நம்பிக்கை வர்ற மாதிரி நடந்துக்குங்க. அது ஞானம். அதனால சொல்றார், உன் ஆட்டின் நிலைமையை
நாட்டின் நிலைமை நன்றாக அறிந்து கொண்டா ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் எப்படின்னு பார்த்துக்க. கையில் எவ்வளோ காசு இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கப்பா. பணம் கட்டிருக்கீங்கன்னா எவ்வளோ கேபிட்டல் கட்டுற, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுற, எவ்வளோ கட்டி முடிச்சிருக்க. முதல்ல கட்ட போது 43 lakhs வாங்கினேன். மாதம் 57,000 ரூபா கட்டணும் இஎம்ஐ. 57,000 ரூபா, 43,000 ரூபா வட்டி. 43,000 ரூபா வட்டி, வெறும் 12 ரூபா தான் அசல். இப்போ எனக்கு வட்டி 2,000 தான் இருக்கு. ஏன்னா அதை கட்ட குறைஞ்சிரும். சொல்றது புரியுதுங்களா? எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ மெயினில் போகுது, எவ்வளோ கேபிட்டல் கிடைக்கலாம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போகுது, எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். பாஸ்டர் எதுக்கு யோசிச்சு பார்க்கணும்? ஜெபம் பண்ணா முடியாதா? அப்படிலாம் லூசுத்தனமாலாம் பேசக்கூடாது. ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு, ஞானத்தை சொல்லி கொடுப்பாரு. பிசாசை விரட்டா போதாதா? இது இன்னொரு பிசாசு இன்வால்வ் ஆகிருக்கு. அந்த பிசாசை விரட்ட முடியாதுனால அந்த பிசாசு மட்டும் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா விரட்டிடலாம். இதில் இன்னொரு பிசாசு இருக்கு, உங்களுக்கு தெரியும். கர்த்தர்ட்ட கேளுங்க, ஞானத்தை கேளுங்க. கையில் கொடுக்குற பணத்தை எப்படி செலவழிக்கிறீர்களோ அதாவது விருத்தி அடைய போகிறீர்களா குறுக போகிறீர்களான்னு தீர்மானிக்கிறது. 500 ரூபா கொடுக்குறேன், அந்த 500 ரூபா எப்படி செலவு பண்ணுறீங்க கர்த்தர் பார்ப்பாருங்க. அப்புறம் 5,000 கொடுப்பாரு. அந்த 5,000 எப்படி சொல்லலாம், 5 லட்சம் கொடுப்பாரு. என் கையில் 5 கோடி கொடுத்தா கூட என்னை மாற்றவே மாட்டா, தெரியுமா? அப்படி தான் இருப்பேன். இந்த கருவும் இருக்காது. எப்படி வாழ்றேன்னா அப்படி வாழ்வேன். என்கிட்ட யாரும் பேசி இப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க, எனக்குள்ள அந்த இன்னர் கன்விக்ஷன் வராதவரை நான் எந்த இடத்தையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். இன்வெஸ்ட் பண்ணால் தப்பு கிடையாது. இன்வெஸ்ட் எங்கேயும் பண்ணலை. கேளுங்க, ஒன்றையும் கத்தட்ட கேளுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஒரு புது பொருளை வாங்க போகிறீங்களா, கத்தாவே வாங்கவா கேளுங்க. இதெல்லாம் கேட்கணுமா? கேட்கணும். அதுக்குதான் கூட ஒருத்தர் இருக்கிறார், பிரயோஜனமான காரியங்களை போதிப்பேங்கிறார். நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவே, என் கற்பனையில் கவனித்தால் நலமா இருக்குமே, உன் சமாதான நதியை போல ஓடுங்கிற 2 வசனம் படித்து முடிப்போம். நீங்கள் 28:13 அடுத்தது அதே பக்கம்தான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு வருவன இரக்கம் பெறுவான். பாஸ்டர் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? பாவம் எதன் அடிப்படையில் செய்கிறோம்? மாம்சம் டாமினேட் பண்ணுது. மாம்சத்தின் விளைவாக தான் பாவம் வருது. நம்ம அறிவு சொல்றதை பார்க்கலாம், மாம்சம் டாமினேட் பண்ணுது. சில காரியம் மாம்சம் உடனே வாங்க சொல்லும், விசுவாசம் சொல்லும் கொஞ்சம் பொறுத்துரு, கத்தர் பெஸ்ட்டாக கொடுப்பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியா, கத்தர் பெஸ்ட்டாக கொடுப்பாரு. மாம்சம் உடனே விடுங்க, இப்போயே வாங்கணும், இல்லாட்டா வேற விதத்தில் வாங்கவே முடியாது. மாம்சத்தை கொஞ்சம் அடக்கி வைங்க. அப்படி தவறு பண்ணியிருந்தீங்கன்னா, கத்தாவே உங்களுடைய ஆலோசனை கேட்காம இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், சில ஃபினான்ஷியல் லாஸ் ஆயிடுச்சு, இப்படி கத்தட்ட போய் சொன்னீங்கன்னா கத்திர இடத்துல இரக்கத்தை பெறுவீர்கள். சொல்லிக் கொடுப்பார். சரி இப்போ விடுப்பா, போடுறது போயிட்டு போகுது, இப்போ என்கிட்ட வந்துட்டு இல்லை, திரும்பி ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுப்பார். இன்னொரு வசனம் படித்து முடிப்போம். 2 வசனம் 12:9. நீங்கள் 12:9. ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கலும், கனமற்றவனாய் இருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தம. சோத்துக்கே வழி இல்லை, ஆனால் கையில் ஐஃபோனு. இன்னைக்கு தான் சொல்கிறேன், வாங்குற அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லை, ஆனால் கையில் ஸ்மார்ட் ஃபோனு. அவனை பார்க்கணும், பார்க்கறதுக்கு கனமுள்ளவனா இல்லை, ஆனால் வீட்டில் வேலைக்கார வச்சிருக்கான், அவன் பெற்றுங்கிறாரு. அடுத்தவனை இம்ப்ரெஸ் பண்ணுறக்காக வாழாதீங்க. இப்போ நான் என்கிட்ட சாதா ஃபோனாக வச்சுருக்கேன். நான் வாங்கி என் ஃபோன் வாங்கி 6 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கொரோனா பீரியடாக வாங்கினேன் என் ஃபோனு. சில மக்கள்லாம் 1 வருஷத்துக்கு ஃபோனை மாற்றுவாங்க. பேட்டரி மாற்றிருக்கேன், அது மாற்றிருக்கேன், ஃபோனை மாற்ற மாட்டேன். ஏன்னா என்னால் ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்க யூஸ் பண்ண முடியாதா? தாராளம் யூஸ் பண்ணலாம், தேவையில்லைன்னு நினைக்கிறேன். யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறக்கா எந்த பொருள் வாங்க வேணாம். சொந்தக்காரனுக்கு முன்னாடி வந்து சவுன்னு காரில் பிரேக் போட்டு சரட்டு நிப்பாட்டு, காசு சொந்த காசு வச்சு நிப்பாட்டு.
சொல்லு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவெல்லாம் நான் ஆட் பண்ணுவேன். அவர் ஆட் பண்ணுவார். உங்களுக்கு நல்ல காரை கொடுப்பாரு, நல்ல செல்வத்துக்கு. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேணாம், சொந்தக்காரன் பணக்காரன், கத்தரை இம்ப்ரெஸ் பண்ணுங்க. விசுவாசத்தை காமிங்க. கத்தர் ஞானத்தை சொல்லி கொடுப்பார். ஞானம் பணத்தை கொடுக்குறோம். கடைசியாக படித்த வசனத்தை ஆரம்பிக்கும். 48 ஏசை 48 முடிப்போம். ஏசை 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கத்தர் சொல்லுகிறதாவது. கத்தரே டைரக்டா சொல்றார். அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் சொல்றேன்ப்பா, உன்னை மீட்கிறவர், உன்னை விடுவிக்கிறவர் சொல்றேன். பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கத்தர். நான் நடத்துகிறேன் லாபமான காரியங்களை, பிரயோஜனமான காரியங்களை, பொருளாதாரத்தில் வெற்றி பெறக்கூடிய காரியங்களை சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் கேளு, கவனம் கொடு, செவி கொடு, செவி கொடுங்க. ரொம்ப கண்ணத்தின் சொல்ல சொல்லிக்க. ஆரம்பத்தில் நிறைய ஃபினான்ஸ் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு வீட்டில் 3 நாள் சாப்பிடாம இருந்திருக்காரு. பொருளாதாரத்தில் நிறைய கஷ்டம், பொருளாதார கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர்கிட்ட ஒரு முறை கேட்டிருக்காரு, என்னுடைய ஜனங்கள் ஐஸ்வர்யவனாக இருப்பதற்கு நான் எதிராக இல்லை, ஆனால் என் ஜனங்கள் பண ஆசை உள்ளவர்களாக இருப்பதற்கு நான் எதிராக இருக்கேன். என்னோட ஆவியானுடைய வழிநடத்தின்படி நீ கேட்டு நடந்தீங்கன்னா நிச்சயமாகவே பணக்காரன் ஆகின்றிருக்காரு. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்தீங்கன்னா நிச்சயமாகவே செல்வந்தனா இருப்பேன் இருக்காரு. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அதுதாங்க இந்த வசனம் சொல்லுது. கத்தர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்தீங்கன்னா நீ ஏழையா இருக்க மாட்டீங்க, குறைவுள்ளவா இருக்க மாட்டீங்க. ஒவ்வொருவரும் ஐஸ்வர்யவானாய் ரிச்சஸ்ட் மேனாக இருப்பீங்க. எல்லாருக்கும் சொந்தமாக கார் இருக்கும்போது இந்த இடத்த காலி பண்ணிடுவோம். கார் நிப்பாட்ட முடியாதுல்ல. அப்போ நம்ம பெரிய ஏக்கர் கணக்கில் போயிடுவோம், ஒரு 50 ஏக்கரில். அப்போ எல்லாரும் போய் கத்தட்ட ஞானத்தை கேளுங்க. பிரயோஜனமான சொல்லி கொடுப்பாரு, இன்வெஸ்ட் பண்ண வைப்பார். அதுதான் ப்ராஃபிட் வரும். அப்புறம் 2 இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குற முன்னா தேவனுடைய ராஜ்யம், அப்புறம் விதைச்சு வாருங்க, நிறைவாக வாழ்வீங்க. கத்தரோலை பெருக்கத்தை ஏற்படுத்தி ஒரு வாழ்க்கையில் சந்தோஷப்படுவார். எழுந்து நிற்போம், கையில் வந்து சொல்லுவோம், தேவனே நீர் என் தேவன், எனக்கு லாபம் தரக்கூடிய காரியங்களை போதிக்கிறவராயிருக்கிறேன். நான் எப்படி பெருக்கம் அடைவது, எப்படி விருத்தி அடைவது என்பதை கற்றுக் கொடுக்கிறீர். நான் நடக்க வேண்டிய சரியான பாதைகளில் என்னை நடத்துகிறீர். தேவனே, என் வாழ்க்கையில் எந்த பகுதியில் உடைய ஆலோசனையை நான் தவறவிட்டிருந்தாலும் என் மேலே இரக்கம் காமியும். உடைய கிருபையினாலே என்னை வெளியே கொண்டு வரும். என் மாம்சத்தை அடக்கி உமக்கு செவி கொடுக்கும் பொழுது என்னை செல்வந்தனாக ஐஸ்வர்யவனாக மாற்றுகிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறோம். வார்த்தைக்காக நன்றி. நான் உனக்கு பிரயோஜனமான காரியங்களை போதித்துன்னு சொன்னீங்க, நடக்க வேண்டிய வழியில் நடத்துவேன்னு சொன்னீங்க. ஞானத்தை கேட்குறோம், பொருளாதாரத்தில் ஞானத்தை கேட்குறோம். நீ கொடுக்க பணத்தை எவ்வாறு செலவழிப்பது என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்கள் தருவீராக. ஜெயத்தையும் மேன்மையும் கொடுத்து நடத்துவீராக. உடைய கரத்துக்குள்ளாக, உடைய கிருபைக்குள்ளாக எங்களை முற்றிலுமாக விட்டு கொடுக்கிறோம். தேவனாய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் மையப்படுவீராக. நாங்கள் குறைச்சலிலும் நெருக்கத்திலே வாழ்வதும் சித்தம் அல்ல, ஏழ்மையாக இருப்பது எங்களை குறித்து உடைய சித்தம் அல்ல. எங்களை செல்வந்தர்களாக, ராஜாக்களாக, ராணிகளாக வாழ வைப்பதும் சித்தம். இந்த சித்தத்தின்படி நாங்கள் நடக்க உடைய ஆலோசனை கேட்டு வாழ உதவி செய்வீராக. கேட்ட மக்களை ஆசீர்வதிக்கிறேன். பொருளாதார நிலைமை மாறட்டும், கை எப்பொழுது ஓங்கி நிற்கட்டும், கொடுக்கிறவளாக இருக்கட்டும், விதைக்கிறவளாக இருக்கட்டும், கனம் பெற்றவளாக இருக்கட்டும், ராஜாவாகிய தேவனை கனப்படுத்துவளாக இருக்கட்டும். கனமும் மகிமையும் துதியும் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தனது தயவுள்ள முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு பொருளாதாரத்தில் பெருக்கமடைந்த ராஜாக்களாக கனம் பெற்றவர்களாக தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.